கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பலரும் அறியாத 3 சுவாரஸ்யமான மற்றும் நெகிழ்ச்சியான உண்மைகள். முதலாவது, சொத்து இல்லாத முதல்வர். காமராஜர் 9 ஆண்டுகள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் அவர் மறைந்தபோது அவரிடம் இருந்த சொத்துகள் இவைதான்: பழைய வேட்டிகள் மற்றும் சட்டைகள், சில ஜோடிகள் மட்டுமே, சில புத்தகங்கள், கையில் இருந்த ரொக்கம் 100 ரூபாய்க்கும் குறைவு. அவர் வாடகை வீட்டில்தான் வசித்தார். தனது பெயரிலோ தனது குடும்பத்தினர் பெயரிலோ அவர் ஒரு சென்ட் நிலத்தை கூட வாங்கவில்லை என்பது இன்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிசயம். இரண்டாவது, அம்மாவுக்காக கூட விதியை மீறாதவர். காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தாயார் சிவகாமி அம்மாள் விருதுநகரில் வசித்து வந்தார். தனது தாயாருக்காக வீட்டில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகள் முயன்றபோது காமராஜர் அதை தடுத்தார். அந்த தெருவில் உள்ள மற்ற பொதுமக்களுக்கு குழாய் இணைப்பு கிடைக்கும்போது என் தாயாருக்கும் கிடைக்கட்டும், முதலமைச்சர் வீட்டு தாய் என்பதால் தனி சலுகை வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதிகாரத்தை தனது குடும்ப நலனுக்காக சிறு துளியும் பயன்படுத்தாத நேர்மையாளர் அவர். மூன்றாவது, மதிய உணவு திட்டம் உருவான வினோத தருணம். ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. ஒரு முறை ஒரு சிறுவனிடம், ஏன் ஆடு மேய்க்கிறாய், பள்ளிக்கு செல்லவில்லையா என்று காமராஜர் கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், பள்ளிக்கு சென்றால் எனக்கு சோறு யார் போடுவார்கள், ஆடு மேய்த்தால்தான் எனக்கு கஞ்சி கிடைக்கும் என்று யதார்த்தமாக பதிலளித்தான். அந்த சிறுவனின் பதில் காமராஜரின் இதயத்தை தட்டியது. சோறு போடுகிறேன், நீ படிக்க வருகிறாய் என்று யோசித்ததன் விளைவுதான் இன்று லட்சக்கணக்கான மாணவர்களின் பசியை போக்கும் மதிய உணவு திட்டம்.